Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்னத்தின் 9 குணங்கள் வரிசையில் கும்பம். காலபுருஷனுடைய 11ஆம் வீடான கும்பம் லாபஸ்தானம் மட்டுமில்லை, பாதகஸ்தானமும் கூட. இங்கே சனி பகவான் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணங்கிற 2 வலுவையும் பெறார். சனி பகவானுடைய வீடு, அதுலேயும் ஒளி பொருந்திய சிம்ம வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கும்ப வீடு அப்படிங்கிறதுனாலேயே அதிர்ஷ்ட பிறவிகள் இந்த லக்னத்தில் பிறக்கிறது ரொம்ப கம்மி. ஒரு 1000 பேர் பிறக்கிறாங்கன்னா ஒரு 2 பேருக்கு சராசரியாக நல்ல லைஃப் இருக்கும். பாக்கி 998 பேரும் போராடிக்கிட்டு இருப்பாங்க. தன் வாழ்க்கையை நிரூபிப்பதற்கே போராடுற ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய வீடு தான் இந்த கும்ப வீடு. நார்மலாக கும்பம்ங்கிறது கொஞ்சம் துன்பங்களை அதிகம் தரக்கூடிய வீடு. இந்த இடத்துல நிறைய கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி செயல் இழந்து தான் போகும். ரொம்ப பெரிய வளர்ச்சி முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கும்னு சொல்லிட முடியாது. சூரியன் இந்த வீட்டிலிருந்து நேரடியாக தன் வீட்டை பார்க்கிறார்னாலும் சந்திரன் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தன்னோட வீட்டுக்கு மறைவாருங்கிற மாதிரியும், செவ்வாயுமே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளிங்கில் இருப்பாருங்கிற மாதிரி தான் வரும். ஸோ இந்த வீட்டிற்குன்ற அந்த உட்குணங்கள் 9 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் ஆரம்பித்து ஃபுல்லாக சதய நட்சத்திரம் முழுமையாக அமர்ந்து அதற்கப்புறம் புரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள் வரைக்கும் போகும். இதில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஆரம்பிக்கும் போது ஜாதகத்திற்கு நவாம்சத்தில் உங்களுக்கு துலா லக்னம் விழும். இது ஒரு நல்ல அமைப்பு தான். தன்னுடைய லக்னத்துக்கு திரிகோண லக்னம் விழுறதுங்கிறது ஓரளவுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் ராசி கட்டத்தில் கும்ப லக்னத்தில் பிறந்து நவாம்ச கட்டம் துலா லக்னமாக இருக்கும்போது இந்த கும்பத்திற்கே உண்டான துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வெகுவாக குறை. பாக்கியங்களை ஓரளவு அனுபவிப்பதற்காக பிறப்படுத்திருப்பீங்க. நவாம்ச லக்னம் சரலக்னமாக விழுகிறதுனால முயற்சி உடையவராக இருக்கிறது, அரசு வேலையில் இருக்கிறது, அதிகார பதவியை பெறுவதற்கான வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்வது. நார்மலாக தகப்பன் வழி சப்போர்ட் கிடைக்காத லக்னத்தில் கும்பம் முதன்மையாக இருக்கும். பட் இந்த நவாம்சம் துலாமாக விழும்போது தகப்பன் வழி சப்போர்ட் கிடைக்கிறது, பூர்வீக சொத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுறதுங்கிற மாதிரி இருக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள்னால் ஆதாயம், தொழில் புரிந்து 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கான சான்சஸை நிறையா கொடுக்கக்கூடிய அமைப்பு இதில் இருக்கும். அதுலேயே உங்களுக்கு அவிட்டம் 4ஆம் பாதத்தில் கும்பலக்னம் விழுகும்போது நவாம்சத்தில் பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் விழுகும். கடும் நெருப்பு கிரகமான செவ்வாயினுடைய நீர் வீடு அப்படிங்கிற அடிப்படையில் வரும். பொதுவாக செவ்வாய்க்கும் சனிக்கும் அவ்வளோவா ஆகாததுனாலும் கூட ஒரு கேந்திர ஸ்தானம், அதுவும் பாவ வீடுங்கிறதுனால யூனிஃபார்ம் சர்வீசஸில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, மருத்துவத்துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, காவல்துறை, தீயணைப்புத்துறை, போலீஸ் துறை போன்றவற்றில் இராணுவத்தில் அதிலிருந்து ஓய்வு பெறுவதற்கான அமைப்புகள், இந்த மாதிரி செக்யூரிட்டி சர்வீசஸ் நடத்தி அதில் சம்பாதிக்கக்கூடிய யோகியதைகள், கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புன்னு இது ஒரு மாதிரி கலப்பு பலன்களாக இருக்கும். ஜாதகருக்கு வேலையில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விதிகளும் உண்டாகும். ஒரு நிலையற்ற தன்மையை வேலையில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, வேலை பார்க்குற இடத்துல நிறைய வாக்குவாதங்கள், கைகலப்புகள் ஏற்படுறது, செய்யாத குற்றங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஆகக்கூடிய விதிகள்னு அங்கேயும் வேலையை வச்சே எல்லாம் பண்ணும். இதுதான் இந்த குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாட்டில் நீண்ட காலம் வேலை பார்க்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் திகழும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம். நார்மலாக கும்பத்தை ஆள்றது யாருன்னு கேட்டிங்கன்னா அது சதயம், ராகு தான். சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் நவாம்ச லக்னம் தனுசு லக்னமாக விழுகும். இது ஒரு நல்ல அமைப்புங்க. லாப லக்னம், அதுவும் இயற்கை சுப வீட்டில் விழுகுதுங்கிறது ஒரு சிறப்பு. நல்ல கல்வியினால் முன்னேற்றம், படிப்பு முக்கியங்கிற மாதிரியான அமைப்பு, லேவாதாவி தொழில்களில் அதிக லாபம் பார்க்கறது, வட்டி தொழில் யோகங்கள், பேங்கிங் செக்டார்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு, மேலும் பார்த்திங்கன்னா கல்வித்துறையில் ஆதாயம் புரியக்கூடிய யோகங்கள் போன்றவை இருக்கும். இவங்களே சொந்தமாக கல்வி நிறுவனங்கள் நடத்துறதுக்கான சான்சஸ் இருக்கும். டெக்னிக்கலாக இன்ஸ்டிடியூட்ஸ் நடத்தி அதில் வருமானம் பார்க்கக்கூடிய யோகங்கள் இருக்கும். புத்தகம் எழுதுவது, இயங்குவதுங்கிறது மாதிரியான அமைப்பு இருக்கும். பணத்தை கொண்டு செய்யப்படக்கூடிய தொழில்களான நகை அடகு கடை, கந்து கடை,
ஃபைனான்ஸு, டெய்லி கலெக்ஷன், வார கலெக்ஷன் மாதிரி கொடுத்துறது, வட்டிக்கு தொழில் கொடுத்து லாபம் பார்க்குற யோகங்கள் இந்த நவாம்சத்தில் உங்களுக்கு தனுசு லக்னம் விழும்போது இருக்கும். அதேமாதிரி அரசாங்கத்தின் உயர் பதவிகள் கிடைக்கும் யோகியதைகளும் இந்த அமைப்பில் இருக்கும். கல்வியை ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. நார்மலாக கும்பம் படிப்புக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காது. பட் நவாம்ச லக்னம் இந்த தனுசு விழுகிறதுனால படிக்கணும்னு சின்ன வயசுலேருந்து இருக்கும். இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 2-3 டிகிரி முடிச்சுட்டு நல்ல ஒரு அந்தஸ்தான பதவிகளில் உட்கார வைக்கிற யோகியதைகளை கொடுக்குங்கிற அடிப்படையிலையும், இது குருவுடைய வீடாக வருதுங்கிற அடிப்படையிலும் இவர்களுக்கு இது சிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சதயம் 2ஆம் பாதத்தில் உங்கள் லக்னம் விழும்போது நவாம்சத்தில் 12வது வீடான மகரம் விழும். இது ரெண்டுமே ஒரே கிரகத்தின் அமைப்பு அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். சனி பகவானுடைய 2 வீடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ராசி கட்டத்திலே அம்ச கட்டத்திலே விழுதுங்கிறதுனால சனி பகவானுடைய குணங்கள் முழுமையாக இருக்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். அதீதமான யோசனைகள், அதீதமான ஆழ்ந்த சிந்தனை, எப்போவுமே குடும்பத்தை விட்டு விலகியே இருக்கிறது, தனிமை விரும்பிகளாக போயிடுறது, நிறைய தத்துவ ஆராய்ச்சி செய்கிறது, ஆராய்ச்சி துறை சார்ந்த பட்டப்படிப்புகள் படிக்கிறது, குடும்பம் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் தனித்து போய் வேலை பார்க்குறது, நீண்ட காலம் வெளிநாட்டில் இருக்கிறது, தலைமறைவாக இருக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்புகள் இது கொடுக்கும். இது உத்தியோகம், வலிமை, சம்பாத்திய அளவில் சிறப்புனாலும் கூட குடும்பம், குடும்ப உறவுகள், குடும்பத்தின் ஒற்றுமைங்கிற வகையில் கொஞ்சம் சிறப்பு குறைவு. நார்மலாக குடும்பப்பற்ற ரொம்பவுமே குறைச்சி விட்ரும். ஏன்னா குடும்பம், போக்குவரத்து அப்படிங்கிற மாதிரி சம்பாதிக்கணும்னு அதை நோக்கி ஓடுறது, திரைகடல் ஓடியும் திரவியும் தேடுங்கிறது மாதிரி அதிகமான அலைந்து திரிந்து செய்யக்கூடிய வேலைகளை கொடுக்கும். இந்த லாரி டிரைவராக இருக்கிறது, ட்ரக் டிரைவராக இருக்கிறது, ரயில் டிரைவராக இருக்கிறது, லோகோ பைலட்டாக இருக்கிறது, பஸ் டிரைவராக இருக்கிறது, இந்த மாதிரி கனரக வாகனங்களை இயக்கிறது, அடிக்கடி வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வர்றது, குடும்பம் ஒரு பக்கம் இருக்கிறது, வெளிநாட்டிலே 15 வருஷம் 20 வருஷம் வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும். சுப விரய செலவுகளை கொடுக்கும், ரகசிய தொடர்புகளை கொடுக்கும்னால இது ஒரு மாதிரி 35-65ங்கிற மாதிரி தான் வரும். 35% நன்மையும் 65% மன உளைச்சலையும் தரக்கூடிய அமைப்பாக தான் வரும். இதில் சதயம் 3ஆம் பாதத்தில் உங்கள் லக்னம் விழுந்ததுன்னா வர்க்கோத்தமமாகும். லக்னம் வர்க்கோத்தமம் அடையிறதுங்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு சிறப்பு தான். லக்னாதிபதி வலுப்பதை போலவே இதுவும் ஒரு அமைப்பு. பிடிவாதத்தின் உச்ச கட்டத்தில் இருப்பாங்க ஜாதகர். ராசி கட்டத்திலையும் கும்பலக்னம், நவாம்ச கட்டத்திலையும் கும்பலக்னம். கேட்கவே வேண்டாம் இவங்களை பற்றி. அவங்க நினைச்சதான் சட்டம். தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்கிறதும், வெள்ளைக்காக்கா மல்லாக்க பறக்கிறதுன்னு சொல்கிறதும் இந்த அமைப்பு கொண்டவர்கள் தான். இவங்ககிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது. நார்மலாகவே இது காற்று தத்துவம் வீடுங்கிறதுனால பேச்சு, வாயை திறந்தா பேச்சு எப்படி வரும்னே சொல்ல முடியாது. மற்றவங்க உயிரெடுக்கிற அளவுக்கு இவங்களோட பேச்சின் சாமர்த்தியம் இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க பேச்சாற்றல் கொண்ட தொழில்களுக்கு போயிட்டாங்கன்னா சக்ஸஸ் பயங்கரமாக இருக்கும். வக்கீலாக இருக்கிறது, ஜோதிடராக இருக்கிறது, ஆடிட்டராக இருக்கிறது, பேசுகிறதையே தொழிலாக இருக்கக்கூடிய புரோக்கரேஜ், கமிஷன் ஏஜென்ட் மாதிரி இருக்கிறது, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இருக்கிறது, இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனாலேயே குடும்ப உறவுகளால் வெறுக்கப்படும் தன்மை வரும். ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்தே தீரணுங்கிற பிடிவாதம் இருக்கும். அது லக்ன வர்க்கோத்தமம் தரக்கூடிய ஒரு அடிப்படை குணம். அதீதமான இந்த பிடிவாதம் இவர்கள் வளர்ச்சியை தருவதற்கு பதிலாக குடும்ப உறவுகளாலேயே வெறுத்து ஒறுக்கப்படும் தன்மையாக இருக்கும். உதாரணமாக ஒரு கும்பலக்னம் நவாம்சத்திலே விழுந்து கும்பலக்னத்தில் பிறந்த ஒருத்தர் குடும்பம் நடத்துகிறாருன்னா, நான் 200 மில்லி தான் எண்ணெய் வாங்கி தருவேன், இந்த 200 மில்லிக்குள்ளே நீ இந்த மாதம் ஃபுல்லாக சமைச்சே ஆகணும், நீ சமைப்பியோ மாட்டியோ எனக்கு தெரியாது அப்படிம்பாரு. 50 ரூபா தான் பணம் கொடுப்பேன், அதுக்குள்ளே இந்த வாரம் சந்தையில் இருக்கிற காய்கறி பூரா வாங்கிக்கணும், இவ்வளோதான் உங்களுக்கு லிமிட் அப்படிம்பாரு. இது எதுக்காக செய்கிறாருன்னா அவருக்கும் தெரியாது, அந்த குடும்பத்துக்கும் தெரியாது. அந்த மாதிரி விதண்டாவாதம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். பிடிவாதத்தின் உச்சகட்டமாக விதண்டாவாதமாக செயல்படும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இது கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணம்தான். ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பிடிவாதமாக முன்னுக்கு வருவார்னாலும் மற்றவங்க யாருமே கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு கொடூரன் அப்படிங்கிற பேர் வாங்கிடக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அடுத்து சதயம் 4ஆம் பாதம் புஷ்கர நவாம்சத்தில் உங்கள் லக்னம் மீனமாக விழுகும். நவாம்சத்தில் மீனமாக விழுகும். இது ஒரு நல்ல அமைப்பு தான். பணம் சம்பாதிக்கிறதுல நிறைய ஆர்வம் இருக்கும். சம்பாதிக்கிற காசை சேர்த்து வைக்கிறதுல நிறைய ஆர்வம் இருக்கும். உல்லாச சல்லாபமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். லேவாதேவி தொழில்களில் வெற்றி கிடைக்கும் யோகம் உண்டாகும். தங்கத்தினால ஆதாயம் இருக்கும். கல்வியினால் ஆதாயம் இருக்கும். திரைக்கடல் ஓடி வெளிநாடு போய் அதில் சம்பாதிக்கக்கூடிய யோகிதைகள் தரும். குடும்ப உறவுகளை கொஞ்சம் மதிப்பாங்க. ஒரே ஒரு புள்ளி மாறும்போது எவ்வளோ வித்தியாசம் வருது பாருங்கள். நவாம்ச லக்னம் கும்பமாகவும் ராசி கட்டத்திலையும் கும்பமாக விழும்போது ஒரு கொடூரன்கிற குணத்தை வாங்குறவங்க, அதே நவாம்ச கட்டத்தில் மீன லக்னம் விழுந்து ராசி கட்டத்தில் கும்பம் விழும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக என்ன வேணால் செய்வாங்க. இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க தான் குடும்பத்துக்காக தன் உயிரை கூட விடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. என் குடும்பத்துக்கு ஒன்றுன்னா நான் என்ன வேணால் செய்வேங்கிற அந்த மனநிலையில் இருப்பாங்க. முதல்ல சொன்ன மனோநிலைக்கும் இதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்கும். இது ரெண்டுமே கும்பலக்கணம் தான். நீங்கள் ஜாதகத்தில் கும்பலக்கணம்னு பார்க்கும்போது நவாம்சத்தில் அதே கும்ப விழுகிற ஒரு மனிதர் இருக்கிற குணாதிசயத்துக்கும் அதே நவாம்சத்தில் மீனம் விழுகிறவருக்கு உண்டான குணாதிசயத்துக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஸோ குடும்பத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் தன்மையும், பண தேவைகளை பூர்த்தி செய்யும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடைக்கும். நார்மலாக கும்பலக்கணம் பண விஷயத்தில் பயங்கர லூஸாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு தனாதிபதி விரயஸ்தானத்தில் நீச்சம் இயற்கையாக அவர். அதனாலேயே பணத்தை எப்படி செலவு பண்ணுறது, என்ன மாதிரி பண்ணுறதுங்கிறதே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருப்பாங்க. யாரையாவது நம்பி ஏமாந்து போகிறதுங்கிறதே இவங்க தலையில் தான் இருக்கும். பட் இந்த அமைப்பில் அது வித்தியாசப்படும். அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புரட்டாதி 1ஆம் பாதத்தில் உங்கள் லக்ன புள்ளி விழுகும்போது நவாம்சத்தில் மேசம் விழும். இது சனி பகவானுக்கு பிடிக்காத வீடுனாலும் கூட முயற்சிகள் ஸ்தானங்கிற அடிப்படையில் வர்றதுனால ஜாதகர் கொஞ்சம் பரபரன்னே இருப்பார். நிறைய முயற்சிகள், நிறைய தொடர்புகள், நிறைய நண்பர்கள், அதனால் ஆதாயம், ரியல் எஸ்டேட் தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள், செவ்வாயினுடைய 2 நவாம்ச வீடுகளுமே உங்களுக்கு பதவி வாங்கி கொடுக்கும் அமைப்பு இருக்கும். மேக்சிமம் கீழ்நிலை அரசு பணிகள், அரசு பதவிகள், யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் எல்லாம் அது கொடுக்கும். இந்த அடிப்படை மிலிட்ரி மேனாக இருக்கிறது, ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறது, அதே மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறை அதிகாரிகளாக இருக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த 2 நிலையும் நவாம்சம் கிடைக்கும்போது கொடுக்கும். இது ஒரு மாதிரி விரும்பத்தக்க இணைவு அப்படின்னே சொல்லலாம். நவாம்சத்தில் உங்களுக்கு மேச லக்னம் விழும்போது அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூடிய தகுதிகள் இருக்கும். அரசியலில் ஈடுபடுற போது கூட ஓரளவுக்கு வெற்றிகள் கிட்டும். ரியல் எஸ்டேட் தொழிலில் சாதகம் இருக்கும். கட்டடம் கட்டி செய்யக்கூடிய வேலைகளில் வருமானம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். நண்பர்களுக்கு ஒன்றுன்னா அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய தொடர்புகள் பெற்றவங்களாக இருப்பாங்க. ஒப்பந்தங்கள் மூலமாக வருமானம் வரக்கூடிய யோகிதைகள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் அதிகாரத்தில் ஒன்று இவங்க வருவாங்க, அல்லது அதிகார பதவியில் இருக்கவங்களோட அருகாமையில் இருக்கக்கூடிய யோகிதைகள் கிட்டுங்கிற போது இது ஒரு நல்ல அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரட்டாதி 2ஆம் பாதத்தில் நவாம்சத்தில் விழுகும்போது இதுவும் புஷ்கர நவாம்ச அமைப்பில் போகும். இது ஒரு சிறப்பான அமைப்பு. 4ஆம் வீடு ரிஷப லக்னம் உங்களுக்கு வரும். ராசி கட்டத்தில் கும்ப லக்னமாகவும் நவாம்சத்தில் ரிஷப லக்னமும் வர்றது. சொத்து நிறையா சேர்க்கிற கும்ப லக்னக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு உள்ளவங்க தான் இருப்பாங்க. நிறைய சொத்து சேர்ப்பாங்க. தோட்டங்கள் இருக்கும், வீடு இருக்கும், அடுக்குமாடு கட்டி வாடகை விட்டுருப்பாங்க, தொகுப்பு வீடுகள், கடை கட்டி வாடகை விடுறதுன்னு நிறைய எக்ஸ்டாப்ளிஷ் ஆகிட்டே போகக்கூடிய ஒரு தன்மை. இது ஒரு நிலைத்த வீடு, இதுவும் ஒரு நிலைத்த வீடுங்கிற அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் கிடைக்கும், யோகிதைகள் உண்டாகும். நிலையான வருமானம் கொண்டவர்களாக இருப்பாங்க. வைப்பு நிதி வச்சுட்டு வட்டி வாங்கி சாப்பிட்றதுங்கிற அமைப்பு இவங்களுக்கு நிறைய வரும். இவங்களுமே கொஞ்சம் குடும்ப உறவுகளுக்காக நிறைய சொத்துக்கள் வாங்கி வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு நிலைத்த புத்தி கொண்டவர்களாக இருப்பாங்க. அதனாலேயே வளர்ச்சி கட்டாயம் இருக்கும். பெண்களால் ஆதாயம் இருக்கும். பெண்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான தொழில்களில் வளர்ச்சி அடைவாங்க. திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தன்னுடைய குழந்தைகள் வாரிசுகளை ரொம்ப சிறப்பாக கவனிச்சிக்கக்கூடிய அமைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. குடும்பப்பற்றும் குடும்ப பாசமும் நிரம்பியவர்களாக இருக்கும் தன்மை இருக்கும். நார்மலாக மகரத்துக்கும் கும்பத்துக்கும் குடும்பப்பற்று கொஞ்சம் குறையும். அதில் இந்த 2 மீனமாக விழுகும்போதும் ரிஷபமாக நவாம்சம் விழுகும்போதும் கும்பம் அதிகமான குடும்பப்பற்று உள்ளவங்களா, குடும்பத்தை போஷிக்கும் தன்மை கொண்டவர்களாக வளருவாங்கங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. அடுத்து கும்பத்தினுடைய கடைசி நட்சத்திர பாதம் புரட்டாதி 3. இது வந்து நவாம்சத்தில் மிதுனத்தில் விழுகும். ஒரே தத்துவங்கிற அடிப்படையில் காற்று லக்னமாக வரும். இது வந்து இவங்களுக்கு 5ஆம் வீடாக வரும். குழந்தைங்க பிறந்த பிறகு வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். இதில் வந்து 50-50 சாய்ஸ்ன்னு தான் இதை சொல்லணும். ஏன்னா அது ஒரு உபய வீடாக வர்றதுனால தனக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறதுல சில தடைகள், திறமங்கள் இருக்கும். நார்மலாகவே கும்பமும் மகரமும் கொஞ்சம் விஷயத்தை தள்ளி போடும் தன்மை கொண்டவை. சனியோட இயல்பே தான் மந்தத்தனம். அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு போய் பார்ப்போம், நாளான்னைக்கு பார்ப்போம், நான் ஃபோன் அடித்தேன் அவர் எடுக்கலை, இப்படி பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய காரியத்தில் இறங்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை செய்வதற்கு காரணம் தேடுவதற்கு பதிலாக அந்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் தேடக்கூடிய லக்னங்கள் இந்த 2. இதனுடைய இந்த இயல்பு கொஞ்சம் மிகுதியாகும். கொஞ்சம் வந்து அந்த சுறுசுறுப்பை வளர்த்து கொள்ள வேண்டியது இங்கே அவசியம். 2மே காற்று தத்துவத்துக்குள்ளே வரக்கூடிய லக்னங்களாக இருந்தாலும் கூட தேவையற்ற விஷயங்களில் பயங்கரமாக உணர்ச்சி வசப்படுவாங்க. ஒரு அரசியல் தலைவரை பற்றி பேசுகிறதுலையோ, ஒரு சினிமா நடிகரை பற்றி பேசுகிறதுலையோ, ஒரு விளையாட்டை பற்றி பேசுகிறதுலையோ பார்த்திங்கன்னா இவங்க அப்படியே கொந்தளிப்பாங்க. ஆனால் வாழ்க்கைக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறதுல பேசும்போது பார்த்திங்கன்னா சப்புன்னு லூஸில் விட்டுருவாங்க. தனக்கு பிடிச்ச நடிகரோட சினிமா படத்துக்கோசரம் உயிரை கொடுக்கறதுக்கு போய் முன்னாடி நிற்கிறது, நைட்டு 4 மணிக்கே எந்திரிச்சு போய் தோரணம் கட்டுறதுங்கிற மாதிரி வேலையெல்லாம் செய்கிறது இந்த அமைப்பு தான். ஆனால் வீட்டுக்கு ஒரு முக்கியமான வேலை, காலையில் எந்திரிச்சு போய் 1 லிட்டர் பால் வாங்கிக்குவான்னு சொன்னால் போக மாட்டாங்க. ஸோ இதை மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்களாக எடுக்கணும். அதனால தான் இது 50-50 சாய்ஸ்ங்கிற மாதிரி வரும். நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும். காற்றை போல் ஒரு இடத்தில் நிலைக்காமல் அப்படியே நகர்ந்து கொண்டே இருக்கும் தன்மை இருக்கும். இவங்க நிரந்தரமாக ஒரே வேலையில் இருக்கிறதுங்கிறதோ, நிரந்தரமாக சம்பாரிச்சிட்டு இருக்காங்கங்கிறதோ இருக்கவே இருக்காது. திரிகோண லக்னமாக தான் விழும். ஆனாலும் இந்த ப்ராப்ளங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இது மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வரும். ஸோ இது கும்பத்தின் 9 விதமான உட்பிரிவு குணங்கள் அப்படிங்கிறதுல எடுத்துக்கலாம்.
கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகரம் நவாம்சத்தில் விழும்போது கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதற்கு அடுத்தபடி கும்பமே திருப்பி வந்து விழுகும்போதும் சுமாராக இருக்கும். அதுக்கடுத்து மிதுனம் வந்து விழுகும்போது கொஞ்சம் சுமாராக இருக்கும். மற்ற லக்னங்கள் நவாம்சத்தில் விழுகிறதுங்கிறது வில் பி மேனேஜபிள். இவங்களால் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணி வாழ்க்கையில் ஓரளவு சந்தோஷத்தை அனுபவித்து கொள்ள முடியும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.